எல்லோருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்ட சட்டமன்ற வேட்பாளர்களுடைய ஒரு கூட்டம் நடந்துச்சு. கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி வார்டு செயலாளர்கள், மகளிர் அணி, எல்லா நிர்வாகிகளோட ஒரு சந்திப்பு, தேர்தல் பணிகளுக்கான ஒரு செயல்வர்கள் கூட்டம். திருச்சி முழுவதும் மிக சிறப்பான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை மக்களே உருவாக்கிட்டு இருக்காங்க. திருச்சி மட்டும் இல்லை, 234 தொகுதிகளிலும் தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அரசியல் ரீதியாக சொல்லும்போது அலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு குடும்ப அலையா மாறி ஒவ்வொரு வேட்பாளர்களும் தெரு தெருவா மக்கள்கிட்ட போகும்போது ஒவ்வொரு குடும்பமும் அம்மாக்களும் தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைங்களோட வேட்பாளர்களை பார்க்குறாங்க. சந்தோஷமா தன்னுடைய மகன் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிக்கணும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரணும், ஒரு மாற்றம் வேணும், திருப்பி எல்லா இடத்துலையும் ஒரு மாற்றம் வேணும். 2 கட்சிகளும் கொள்கைகளை பேசிட்டு ஆனா நிர்வாக ரீதியாக ஊழல் மட்டுமே உருவாக்கி, திமுக ஒரு குடும்ப ஆட்சியை மட்டுமே உருவாக்கி ஊழலை உருவாக்கிட்டு இருக்கு, சொன்னதை எதுவுமே செய்யல, ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை, புதிய அரசியலை, மாற்றத்திற்கான அரசியலை தமிழக வெற்றி கழகத்துடைய எங்கள் தலைவர்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இன்னைக்கு தமிழக மக்கள் பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி தூத்துக்குடியோடைய மக்களுடைய ஆதரவு, லட்சக்கணக்கான மக்களை ஒரே ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு மாற்றம் வேணும்னு பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் காரைக்குடி, நேற்று கன்னியாகுமரி. எங்களுடைய தலைவர் குட் கவர்னன்ஸ், நல்ல அரசு எப்படி இருக்கணும், குட் கவர்னன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் நேற்று கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. எங்களுடைய விஷன் என்ன, மேனிஃபெஸ்டோ என்னன்னு கூடிய சீக்கிரம் தலைவர் அவர்கள் வெளியிடுவார். திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேரு அவர்களுடைய குடும்பம், மகேஷ் பொய்யாமொழியோட இன்னொரு ஃபேக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் நேரு அவர்கள் செய்யக்கூடிய நகராட்சி துறையில் கூடிய ஊழல்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த குடும்பத்திற்கு இங்கிருந்து ஊழல் செஞ்சு எப்படி அந்த ஊழல் பணத்தால கடந்த பல்வேறு தேர்தல்களில் வெற்றி பெற்றிருப்பார்னு மக்களுக்கு தெரியும். இப்ப அண்ணன் நேரு அவர்கள் குடும்பத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சி திருச்சி முழுவதும் தெரியுது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்கள் சாதாரண வேட்பாளர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வீடுகா போகும்பொழுது குடும்பமா வராங்க. அதனால திருச்சியில் இருக்கக்கூடிய செயல்வெளி கூட்டங்களும் பயிற்சியும் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீடா எங்கள் தலைவருடைய இந்த தொகுதியோடைய பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு வாட்டர் கனெக்ஷன், குழாய் மூலமா தண்ணீர் விநியோகிக்கப்படுறது கிடையாது. அதிகமான குடிசை பகுதிகள் இருக்கு. ஹவுசிங் போர்டு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ரோடு இல்லை, நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லை. இப்படி 50 வருஷமா ஒரு சீனியர் மினிஸ்டரா இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டமே ஒரு பின்னோக்கிய மாவட்டமா இருக்கும் பொழுது நேர்மையான ஒரு நல்ல நிர்வாகிகள் வரணும், எம்எல்ஏ வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. சென்னையில எப்படி மிகப்பெரிய அலை, மக்கள் அலை திமுகவோட கோட்டையை அசைச்சிட்டு இருக்கோம், அதே மாதிரி திருச்சியிலையும் மிகப்பெரிய மக்களுடைய தாய்மார்களோட அலை எங்க பார்த்தாலும் இங்க இருக்கு. அதுதான் என்னுடைய களப்பணியில நான் என்னுடைய களப்பணியில தெரிஞ்சுக்கிட்டது. எனி கொஸ்டின்ஸ்? தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பிரச்சாரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம ஆஃப்லைன் சொல்லக்கூடிய சமூக வலைத்தளம், டிவியில அவருடைய பிரச்சாரமும் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் தேதிகள் கொடுக்கப்படும்.
இல்ல ஒரு தலைவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டு இப்பதான் வந்து போன வாரம் தான் வந்து அவர் வந்து திருச்சி ஃபுல்லா வந்து இருந்துட்டு போனாரு. உங்களுக்கு தெரியும் அவருடைய வருகை வந்து எந்த அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் வரும் பொழுது காவல்துறை வந்து அதுக்கான ஸ்பெஷல் பிளான் பண்ணணும் ஆக்சுவலா. அதனால மாவட்ட ரீதியான பயணம் தான் அவரால் மேற்கொள்ள முடியுமே தவிர திருச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்கள் போகக்கூடிய சாத்தியம் இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா வந்து எங்களோட தலைவர் வந்து அப்பயே பதிவு பண்ணாரு, எம்எல்ஏவா மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்கு ஈக்குவலா வந்து ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் உருவாக்கப்படும். அதுல அனைத்து துறைகளுக்கும் தேவையான ஒவ்வொரு தெருக்களிலும் மக்களுக்கு தேவையான அது எலக்ட்ரிக் ஒரு மின்சார பிரச்சனையாகட்டும், அதுக்கப்புறம் வந்து குடிநீர் பிரச்சனை. திருச்சியில எங்க பார்த்தாலும் காவேரி தண்ணீர் இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆனா தொகுதி மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு குழாய் தண்ணீர் கூட ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குழாய் தண்ணீர் கூட இன்னும் வந்து கொடுக்கப்படாம இருக்கு. குடிசை வீதிகள் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியாருக்கு மையத்துக்கான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்ல. இது மாதிரி அடிப்படை தேவைகளை இன்னும் வந்து நிறைவேற்றாம திராவிட மாடல் 2.0 சொல்லியிருக்காங்க. அதை ஆபீஸ் போட்டு ஒவ்வொரு மாசமும் வெற்றி பெற்ற பிறகு இங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களை வந்து சந்திச்சு அவங்களோட குறைய வந்து சரி செய்வன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா கூடிய சீக்கிரத்துல திருச்சி கிழக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி திருச்சி கிழக்குல என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான வாக்குறுதியும் கூடிய சீக்கிரத்துல வந்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய பதிவா நான் சொல்றேன். இல்ல அப்படிலாம் கிடையாது. நேற்று கன்னியாகுமரி வந்து பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. அதுல வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில இடத்துல வந்து பிரச்சாரத்தோடைய வழிமுறைகள் வந்து எந்த இடத்துல ஸ்பாட் நம்ம ஒண்ணு கேட்போம், இன்னொரு ஸ்பாட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ஸ்பாட் வந்து மக்களுக்கான ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 50,000 பேர் நிக்க முடியும், இல்ல அந்த இடத்துல வந்து இல்ல 10,000 பேர் தான் நிக்க முடியும் போது சில இடம் மட்டும் வந்து காவல்துறை கிட்ட வந்து இன்னைக்கு வந்து சில ஏரியால மட்டும் காவல்துறை வந்து ஒரு முரண்பாடுகள் இருக்கு. அந்த இடம் மட்டும்தான் வந்து கடலூர் வந்து ரொம்ப குறுகிய சாலைகள், அந்த இடம் மட்டும்தான் பிரச்சனையாச்சு தவிர கன்னியாகுமரி போயிட்டு இருக்கு. திருப்பியும் பிரச்சாரம் வந்து நாளைக்கு இருக்கு. அவருடைய பிரச்சாரம் திட்டம் வரிசையா இருக்கு ஆக்சுவலா. சோ அதனால வந்து இது கேன்சல்லாம் பண்ணப்படல. கரெக்டான வழிமுறையோட தான் ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நேத்து கூட வந்து கன்னியாகுமரியில மீனவர்களுக்கான வாக்குறுதிகள், அப்புறம் வந்து ஒரு நல்ல குட் கவர்னன்ஸ் வந்து என்ன எப்படி வெளிப்படை டிரான்ஸ்பரன்சியா எப்படி இருக்கணுங்கிறத பதிவு பண்ணாரு. அதனால வந்து இது வந்து திமுகவுடைய எப்பயும் போல வந்து ஒரு போலி பிரச்சாரங்கிறத நான் பதிவு பண்றேன். இல்ல அது நான் அப்படியே பதிவு பண்ணிட்டோம். அந்த தொகுதியில வந்து ஒரு கருப்பு ஆடு எப்பயுமே ஒரு கட்சின்னு ஒன்று உருவாக்கும் பொழுது ஒரு கட்சியில நிறைய பேர் வருவாங்க போவாங்க, சில துரோகிகள் இருப்பாங்க. கண்டிப்பாக அதை நேற்றே பதிவு பண்ண. எடப்பாடி தொகுதியில அதிமுக கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் அந்த கேண்டிடேட்டை பேசி அவரை வந்து விலைக்கு எடுத்துட்டாரு. அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். அதை கேட்டா அதை நான் செய்யலன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு தெரியும். அதுக்கு அங்க வந்து யாரை வந்து சப்போர்ட் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது தலைவர் அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் முடிவு பண்ணுவார். அதாவது அவருடைய பிரச்சாரத்துக்கு பாத்தீங்கன்னா 300 ரூபாய் கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் 3000 பேரை கூட்டிட்டு வரும்போது அவருக்கு அந்த பிரச்சாரம் வந்து பிரச்சனையே கிடையாது. வருவாரு, ஒரு 3 மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்று பேசிட்டு போயிடுவார். இதே உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் பலாத்காரம் நடக்கும்போது போய் பார்த்தாரா? இல்ல தூத்துக்குடியில வந்து 12ஆம் கிளாஸ் பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படும் போது திரு உதயநிதிகள் வந்து போய் பார்த்தாரா? எத்தனை விதமான தென் மாவட்டங்களில் கலவரமோ பிரச்சனைகள் நடக்கும் பொழுது ஒரு துணை முதல்வரா எந்த மக்கள் பிரச்சனையில போய் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு சொல்லுங்க. அவருடைய பிரச்சாரம் வந்து எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு அப்படின்னா, இவருடைய பிரச்சாரம் மட்டும் இல்ல, முன்னாள் முதலமைச்சராக கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு அம்மா ஜெயலலிதா இருந்த ஒரு கட்சி அது. அந்த அம்மா ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஆளுமையான கட்சி அப்படியே இருந்துச்சு. அவருடைய பிரச்சாரமும் உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. இவர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாரு? சசிகலா அம்மா காலில் விழுந்தது வந்து கொச்சையா பேசுறாரு. அந்த அம்மா அன்னைக்கு வந்து ஒரு பொதுச் செயலராக இருந்தாங்க. அவர் வந்து காலில் விழுந்து ஒரு மரியாதையோட எந்திரிச்சு போனாங்க. சோ அது வந்து இதே வந்து ஒரு கலைஞர் காலில் விழுந்து எந்திரிச்சிருந்தா அது வந்து விமர்சனம் பண்ணுவாங்களா? இது அவருடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஆண் பெண்ணுங்கிற ஒரு பாகுபாடு, பெண்ணுனா ஒரு இலக்காரங்கிற ஒரு பாகுபாடு, பெண்ணை வந்து ஒரு இலக்காரமா வச்சு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கால விழுந்தாங்க, அது முடிஞ்சு போச்சு. அதுவா இன்னைக்கு தேர்தல் அரசியல பிரச்சனை. அது 2021 பேசினாரு. 5 வருஷம் கழிச்சு திருப்பியும் அதே பேசுறாருன்னா
பேசுறதுக்கு வேற ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். தன்னுடைய சாதனைகள் என்ன, பெண் பாதுகாப்பு நாங்க என்ன செஞ்சோம், 2 வயசு குழந்தைய ஒரு திமுக வந்து ரேப் பண்ணி கொலை செய்யும் பொழுது உதயநிதி அவர்கள் வந்து பேசினாரா, அந்த குழந்தை வீட்டுக்கு போனாரா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசாம 2021 உதயநிதி பிரச்சாரம் என்ன இருந்துச்சோ அதே எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி சாமி பார்த்து இதே நான் திருப்பி கேட்கிறேன், கலைஞர் ஐயா காலில் விழுந்து எத்தனையோ பேர் வந்து அமைச்சராக இருக்காங்க, எங்களுடைய தாத்தா காலில் விழுந்துதான் இவர் அமைச்சரானாரு, நான் இப்படின்னு ஒரு கேலியா பேச முடியுமா? அவரு விழுந்தாரு, முடிஞ்சு 21 முடிஞ்சு போச்சு, அதை பேசினாரு. ஆனா 2027 அதை பத்தி அவர் பிரச்சாரம் மேற்கொள்றாரு, நையாண்டி பண்றாரு, கிண்டல் பண்றாரு, பெரியாரின் வாரிசுன்னு சொல்றாங்க, அண்ணாவின் வாரிசுன்னு சொல்றாங்க. இப்படியா பெரியாரும் அண்ணாவும் வந்து இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மக்களுடைய பிரச்சாரத்தை? என்ன மாதிரி கட்சி? இந்தி இருமொழிக்காக போராடின கட்சி, சமூக நீதிக்காக போராடின கட்சி, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தலன்னு வந்து உதயநிதி அவர்களால் பிரச்சாரம் பண்ண முடியுமா? நீட் வந்து ஏன் ஒழிக்க முடியலன்னு நேரம் பிரச்சாரம் பண்ண முடியுமா? மதுரையில் மெடிக்கல் காலேஜ் இன்னும் கட்டலன்னு பிரச்சாரம் பண்ண முடியுமா? சோ எந்த விதமான ஸ்கீம்ஸும் நிறைவேற்றாம பழைய கதையிலே வந்து அவர் காலில் விழுந்தாருன்னு அவரை வந்து கொச்சையா பேசுறதுக்காக ஒரு பண்றாரு. அதை வச்சுக்கிட்டு அதிமுக பொதுச் செயலரா இருக்கிறவரு அந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ட்வீட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுலயுமே ஒரு பெண்ணை மையமா வச்சு இவர் பால் டயர் குடிச்சாரு, நடிகைகளோட இருந்தாரு. இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்கள், தனிப்பட்ட ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனமும் ஒரு பிரச்சாரமும் தமிழக அரசியல்ல எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் அரசியல் இருந்து ஒரு அனுபவசாலியான அரசியல்வாதிங்கிறாங்க, ஒரு பெரிய மு.க. ஸ்டாலினோட பையனுங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் வந்து மக்களுக்கு தேவையானதா? எவ்வளவு பிரச்சனைகள் டெய்லி வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்திலாம் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இபிஎஸ் ஐயா அவர்களும் பேச மாட்டேங்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் புல்லன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உதயநிதி பேச மாட்டேங்கிறாரு. சோ அவங்களுக்கு எங்களுடைய தலைவர் பிரச்சாரம் பண்ற முறையை பாருங்க. குட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும், நாங்கள் வெளிப்படை தன்மையான ஆட்சியை உருவாக்குவோம், மீனவர்களுக்கு என்ன 8,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் கொடுக்கிறோம், இந்த மாதிரி வாக்குறுதிகளான ஒரு பாசிட்டிவான பிரச்சாரம். இது வரைக்கும் எங்களோட தலைவர் யாராச்சும் ஒருமையிலையோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ ஏதாவது பிரச்சாரம் பண்ணிருக்கிறா? இவர்களோட ஊழலையும் நிர்வாகத்தரையும் குறை சொல்லும் போதே அந்த பிரச்சாரம் டிவியில நார்மலா பேசும்போது 5 கோடி பேர் பாக்குறாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஒரு பிரச்சாரத்துக்கு போனா 10 லட்சம் பேர் வராங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிரச்சாரங்கிறது 4 டிஸ்ட்ரிக்டோட பார்டரை கண்ட்ரோல் பண்ணணும். கிட்டத்தட்ட 4-6 எஸ்பி ஒர்க் பண்ணணும், டிஐஜி ஒர்க் பண்ணணும், அங்க இருக்க கமிஷனர் ஒர்க் பண்ணணும். நேத்தே பாத்துறீங்க, கன்னியாகுமரி காவல்துறைக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். எந்த அளவிற்கு பைக் ஆக்சிடென்ட் ஏன் நேற்று நடக்கல? ஏன்னா முன்னாடி ஒரு வண்டி போச்சு, ரைட் சைட்ல வந்து ஒரு பெட்ரோல் வந்துச்சு, லெப்ட் சைட்ல ஒரு பெட்ரோல் வந்து பின்னாடி வந்துச்சு. இது முன்னாடியே செஞ்சிருந்தா இன்னும் இத்தனை பைக் ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுல்ல. இதுதான் நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம். இன்னைக்கு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் ஒரு நல்ல தேர்தல் அதிகாரி வந்து டிஜிபியும் கமிஷனரையும் ஹோம் செக்ரட்டரியும் மாத்தின பிறகு இன்னைக்கு எஸ்பிக்கள் எல்லாம் மேல இருந்து டெல்லியில சென்னையில இருந்து டைரக்ஷன் வராம இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் மாத்தின பிறகு சென்னையில இருந்து டைரக்ஷன் வராம அந்தந்த மாவட்டத்துல அழகா நிர்வாகம் பண்றாங்க. திருச்சியில இருக்க காவல்துறை கூட நாங்க நன்றி சொன்னோம். ஏன்னா அந்த அளவிற்கு மக்களை ஆர்கனைஸ் பண்ணி யாருக்கும் எந்த இழப்பு இல்லாம பண்ணாங்க. சோ நாங்க ஏதோ குற்றச்சாட்டுக்காக சொல்ல, எங்களுடைய பிரச்சாரம் மக்கள் கிட்ட, லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட எங்களுடைய தலைவர் பிரச்சாரம் எடுப்படுது. உதயநிதி அவர்கள் ஏன் தன்னுடைய தந்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க திருச்சிக்கே வந்தாரு, டீ கடைக்கு போனாரு, 10 பேர் கூட போய் பார்க்க போல. அப்ப நாங்க எங்க தலைவர் திருச்சியில நடக்க முடியுமா? இதுதான் எங்களோட பிரச்சார வழிமுறை. மக்கள் 77க்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை விரும்புறாங்க. இதை நீங்கள் 4ஆம் தேதி கள்ள நிறுவனத்திலிருந்து புரிஞ்சுக்குவீங்க. அதனால அவருடைய பிரச்சாரம், அவர் பேசுறதெல்லாம் பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரமா போயிட்டு இருக்கு. அந்த பெண்ணை ஒரு இழிவுபடுத்தக்கூடிய பிரச்சாரத்திலிருந்து வெளியே வர சொல்லுங்க. மக்களுக்கு எதிர்காலத்தில் வந்தா என்ன செய்ய போறோம், நாங்கள் என்ன செய்தோம் தைரியமா சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து துணை முதலமைச்சரா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர் அவங்க அப்பானால. அப்ப அவருடைய பொறுப்பும் கடமையும் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் என்ன பண்ணாரு, ஸ்பெஷல் ஸ்கீம்ஸோடைய துணை முதலமைச்சர் அவர் என்ன ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வந்து என்ன அவர் துறையில பண்ணி கொடுத்தாரு? இது வரைக்கும் எதுவும் பண்ணல. அதனால பழைய 21 என்ன பேசினாரோ அதே ஸ்கிரிப்ட பேசுறாரு. இதுக்கு அரசியல் அறிவும் ஞானமும் இல்லாத ஒரு துணை முதலமைச்சரை தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பிரச்சாரமே ஒரு கீழ்த்தரமான பிரச்சாரம் பதிவு செய்யறோம். நெக்ஸ்ட் இல்ல இலவசம்ங்கிறதுல வந்து நான் வந்து அந்த வார்த்தை தவறு. அதாவது இன்னும் சமூக கட்டமைப்புல வந்து இன்னைக்கும் இந்த பாருங்க, திருச்சி கிழக்குல எடுத்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் 40% வந்து ஸ்லம்ஸும் ஹவுசிங் போர்ட்ஸ் இருக்க ஏரியா தான் இருக்கு. அப்ப வந்து இந்த 50 வருஷமா இருக்கக்கூடிய ஆட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து இலவசமா ஒரு அரிசி கொடுத்துட்டா போதும், ஓட்டுக்கு வந்து 5,000 ரூபாய் கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. உண்மையான வளர்ச்சிகள் எல்லாத்துக்கும் வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு தோழமையோட ஒரு பங்கீட கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் 2,500 ரூபாய் சொன்னோம். நம்ம அதுல வந்து எந்த ஒரு சமூக நீதிக்கான சமூக மாற்றத்தை உருவாக்கணும்னா அது கல்வியிலும் சரி, உணவு முறையிலும் சரி, ரேஷன்லயும் சரி, அவங்களுக்கான இப்ப நாங்க வந்து எஜுகேஷன்ல வந்து கொலட்ரல் இல்லாம 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் சொல்லியிருக்கோம்.
இப்போ நான் படிக்கும்போது எம்பிஏ படிக்கணும்னு நினைச்சேன். ஆனால் ஐஓபி போகும்போது கொலாட்டர் இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு எங்க வீடு இருக்கும்? வீடு இல்லாதவனுக்கு எம்பிஏ படிக்க முடியாது. அப்போ எங்களுடைய தேர்தல் எல்லாம் கொலாட்ரல், அதாவது எந்த விதமான சொத்தே இல்லாமல் 20 லட்ச ரூபா லோன் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு மேனிபெஸ்டோ இருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். தேவையில்லாத பொருட்கள் இந்த மாதிரி 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறது இதெல்லாம் வந்து தேர்தல திமுக தான் வந்து தேர்தல் கதாநாயகன் எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் அறிக்கை வந்ததுன்னு தெரியல, போகுதுன்னு தெரியல. தேர்தல் அறிக்கையிலையும் திமுக தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிறத நான் பதிவு. பேரு இல்ல, இது அதாவது தமிழக மக்களுக்கு தெரியும். இதுல 2 பேர் கூட்டு சதி இருக்கு. ஒன்னு திமுக, இன்னொன்னு பிஜேபி. 2 பேர் இந்த விஷயத்துல சேர்ந்துக்கிட்டாங்க. அதை திருப்பி நான் பதிவு பண்றேன். 73, 74 காலகட்டங்களில் இதே கலைஞர் வந்து உலகம் சுற்று வாலிபன் படத்தை பெட்டிகளை வந்து எப்படி வந்து திருடிட்டு போனாங்க, ரவுடிகளை வச்சு எப்படி வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர். ஆக்சுவலா அதோட அதே பிரதி தான் மு க ஸ்டாலின் அவர்களும் ரெட் ஜெயின்ங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எல்லா படம் 52 வாரத்துல 50 வாரம் ரெட் ஜெயின் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். நீங்க தேட்டர்ல எந்த படத்தை வேணா பாருங்க. ஆனா 2021க்கு முன்னாடி 10 வருஷம் எத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்கும்? அப்ப மு க ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு தன்னுடைய அதிகாரத்தினாலதான் பணப்படத்தை வச்சு இத்தனை படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கறதுக்கு நடிகர் தயங்க மாட்டாங்க. ஏன்னா குரல் கொடுத்தா உடனே அவங்க கால் ஷீட் கேன்சல் செய்யப்படும். அந்த மாதிரி சினிமா துறையை தன்னுடைய ஊழல் பணத்தால் கண்ட்ரோல் செய்யப்படுது. அப்ப எங்களோட தலைவருடைய கடைசி படம் அவருடைய வேர்வை, அவருடைய ரத்தம் சிந்தி படத்தை எடுக்கும் பொழுது படத்தை முதல் ரிலீஸ் பண்ண விடாம ஒரு சாதாரண விஷயம் 3 சீனை கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஹைகோர்ட் வந்து நீங்க வந்து சென்சார் போர்டு வந்து நீங்க கட் பண்ணிட்டு கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஆனா 2 மணி நேரத்துல சென்சார் போர்டு போய் ஆர்குமெண்ட் பண்ணி ஸ்டே வாங்கினாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் குழு போட சொன்னாங்க. இன்னி வரைக்கும் குழு போடவே இல்லை. ஒரு வாரத்துக்கான பிரச்சனை இன்னும் சரி செய்யப்படலன்னா இதுல என்ன பதிவு பண்றாங்க? ஒரு நடிகர், அதுவும் மக்களுடைய செல்வாக்கான தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்து ஒரு நல்லது செய்ய வரணும், மாற்றத்தை உருவாக்க வரணும்னா உங்களோட படத்தையே நாங்க முடக்குவோம், வெளியே விடுவோம். நீங்க வந்து அந்த படத்தை ரிலீஸ் ஆனாவும் லாஸ் ஆனா என்ன ஆகும்? அங்க இருக்க ப்ரொடியூசர்ல இருந்து 2000 குடும்பங்களுக்கு பாதிப்பாகும். அப்புறம் அதனால என்ன ஆகும்? இவரோட மன வலிமையை நம்ம டச் பண்ண முடியுமா? அவருக்கு பிரஷர் கொடுப்போம், அவருக்கு மன அழுத்தத்தை கொடுப்போம். ஆனா அதெல்லாம் மீறி தான் நேற்று கன்னியாகுமரியில என்னுடைய அரசு தனிப்பட்ட பிரச்சனை பத்தி அவர் பேசவே இல்லை. என்னுடைய அரசு எப்படி இருக்கும், என்னோட நிர்வாகம் எப்படி இருக்கும், மக்களுக்கானதாக இருக்குங்கிறத அந்த சப்ஜெக்டே பத்தி பேசாம என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். எனக்கு எவ்வளவு லாஸ் வந்தாலும், எனக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும், எனக்கு வந்து நான் கண்ணீர் சிந்தினாலும், ஆனா வெளியே வரும்பொழுது நான் மக்களுக்காக போராடுவேன்னு சொல்லிட்டு அவர் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கணும். கலைஞர் 200 எம்எல்ஏ வச்சிருந்தார், பெரிய கட்சி வச்சிருந்தார், அதிகாரம் இருந்துச்சு. ஆனா தனியால எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா கலைஞர்கிட்ட உண்மை இல்லை, எம்ஜிஆர் கிட்ட உண்மை இருந்துச்சு. இந்த அழுத்தங்கள் எல்லாம் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பிஜேபி சப்போர்ட்டோட. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. ஆனா வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு நாங்க பிஜேபி எடுத்து நிக்கிறோம். ஆனா அவனுடைய பேரன் இன்பநீதி மகன் உதயநிதியோட படத்தை அழகா ரிலீஸ் பண்ணி படத்தை லாபம் பண்ணிக்கிட்டாங்க. சோ இந்த அரசியல் மக்களுக்கு தெரியும் எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் திமுகவுடைய 26 கட்சி கூட்டணி, அதிமுகவுடைய 10 கட்சி கூட்டணி, பிஜேபியோட 10 கட்சி கூட்டணி, இன்னொரு கட்சி நம்மள எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. 35 கட்சி கூட்டணியை நாங்க வந்து தனியா நின்று மக்களுக்காக எடுத்து நின்று போராடிட்டு இருக்கோம். உறுதியாக சொல்றோம், எங்களுடைய மத சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருப்போம். எந்த காலத்திலும் நாங்கள் பிஜேபியோட இணைய மாட்டேங்கிறத ரம்ஜானுடைய நோம்புலயே அவர் சொல்லிட்டாரு. அதனால இந்த மாதிரி ஒன்றிய அமைச்சரா இருக்கவங்களுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி தெரியாது. ஏதோ வெக்கேஷனுக்கு வர மாதிரி வந்துட்டு நம்ம பேசக்கூடிய மொழியும் தெரியாது. அவங்களோட பிரச்சனையே என்னன்னா தஞ்சாவூர்ல வந்து கோதுமை விதை எடுத்துட்டு வந்து விதைச்சிட்டு கோதுமை விளையும்னு நினைக்கிறாங்க. தஞ்சாவூர்ல நெல்லு தான் விளையும், அரிசி தான் விளையும். இங்க நார்த் இந்தியால இருந்து வர அரசியல் இங்க எடுப்படாதுங்கிறத திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். எந்த ப்ரொடியூசர் தானே வந்து தலையில வந்து மண்ணை தூக்கி போட்டுவாங்க? இல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா சொல்றது. எல்லா
ஒன்றிய அரசுடைய எல்லா நிறுவனங்களும் வந்து இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறாங்க. அப்படிலாம் ஒரு பாடியே கிடையாது. உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி எந்த பாடியை எதுக்காக யாருக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ரெட் ஜெயின்னால இங்க இருக்கக்கூடிய 5000 சினிமா தேட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணப்படுதா இல்லையா? அவங்களை மீறி நீங்க ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா உடனே இபி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பும், கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பும். இல்ல எந்த 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண முடிஞ்சா இது வரைக்கும் 100 படம் இன்னும் ரிலீஸ் பண்ணாம நின்றுட்டு இருக்கு. எப்படி 2011ல அன்னைக்கு 10 குடும்பம் சினிமா இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்றாங்களோ இன்னைக்கு ஒரே ஒரு நிறுவனம் உதயநிதி அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இதுவே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான எந்த ஒரு அதிகாரமும் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சரான பிறகு அவர் பதவியேற்றுக்கிறது என்ன? தெரிந்தோ தெரியாமலே அதிகாரத்தை வச்சு எந்த விதமான தொழிலோ எந்த விதமான சம்பாத்தியமும் பண்ணக்கூடாது. ஆனா ஜெயிச்ச பிறகு 2021 ரெட் ஜெயின் நிறுவனம் எந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் பார்த்திருக்காங்க. பேலன்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். சோ இந்த மோசடி அதுவும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு என்னுடைய அக்கௌண்ட்ல வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குங்கிறார். இது மக்கள் நம்புவாங்களா? எவ்வளவு பெரிய பொய் இது. கையிருப்பு 40,000 ரூபாய் இருக்குங்கிறாங்க. அவருடைய வீடு, அவருடைய வாகனம், அவருடைய வசதியான வாய்ப்புகள் வெறும் 10,000 ரூபாய் வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட்காரங்க தான் அந்த 10,000 ரூபாய் உண்மையிலே வச்சிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? மு.க. ஸ்டாலினோட குடும்பத்தோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? சோ இந்த மாதிரி நாடகத்தனமான அரசியலை உருவாக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உறுதியாக போராடி மக்கள்கிட்ட மாற்றம் எதிர்பார்க்குது. நாங்கள் திருப்பியும் சொல்றோம், அறுதி பெரும்பான்மையுடன் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். திருச்சியில வாஷ் அவுட் ஆவாங்க. 2011 மாதிரி திமுக எதிர்கட்சியாக கூடாது ஆவாங்க. நான் பதிவு பண்றேன். தேங்க்யூ.